வாழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சூறையாடிய சூறைக்காற்று. சாய்ந்திருப்பது வாழை மரங்கள் மட்டுமல்ல, வாழை விவசாயிகளின் வாழ்வாதாரமும். 10 ஏக்கரில் காற்றுக்கு முறிந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு தர வலியுறுத்தல். கோவை மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக அடைமழை பொழிந்து வருகிறது. இந்த நிலையில் அவ்வப்போது மழை விடும் நேரங்களில் ஆளை தூக்கும் அளவுக்கு சூறைக்காற்று வீசுகிறது. தொண்டாமுத்தூர் அருகே உள்ள குப்பனூர் பகுதியில் வீசிய காற்றுக்கு அறுவடைக்கு தயாரான வாழை மரங்கள் சாய்ந்தன. இது தொடர்பாக பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் பெரியசாமி, கோவை தொண்டாமுத்தூர் அருகே குப்பனூர் என்ற பகுதியில் மழை பொழிந்துவிட்ட நிலையில் திடீரென சூறைக்காற்று வீசியது. அப்போது குப்பனூர் பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. 10 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் முறிந்து விழுந்ததால் 20 லட்சம் வரை நட்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குமுறி இருக்கின்றனர். கடன்பட்டு விவசாயம் செய்து வந்த நிலையில் தற்பொழுது அறுவடைக்கு தயாரான நேரத்தில் முறிந்து சேதமடைந்ததால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவது என வழி தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கின்றனர். வாழையில் ஏற்பட்ட நட்டத்திற்கு ஈடாக உரிய இழப்பீடு தர வேண்டும். மழை காலங்களில் வாழை மரங்களுக்கு ஏற்படும் சேதத்திற்கு தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் தரும் இழப்பீடு தொகை போதுமானதாக இல்லை. நட்டத்தை ஈடு செய்யும் வகையில் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் சிறப்பு குழு ஒன்றை இதற்காக அமைத்து கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை மற்றும் காற்றால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விவசாய விளை பயிர்களுக்கென உரிய இழப்பீடு தருவதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர். துணைத் தலைவர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், பேரூர் வட்டம் டிடிபாளையம் கிராமத்தில் நேற்று இரவு கனமழையுடன் காற்று வீசிய காரணத்தினால் அறுவடை நிலையில் இருந்த வாழைப்பயிர்கள் சுமார் 15,000 மேற்பட்ட வாழைப்பயிர்கள் எங்கள் பகுதியில் சேதமாயிருக்கிறது. இந்த விவசாயிகள் காற்று அதிகமாக இருக்கும் காலத்தில் பாதுகாப்புக்காக வாழையை டொயின் வைத்து கட்டி ஒரு நிரந்தரமாக அதை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அதே போல் ஓரங்களில் மூங்கல் அமைத்து அந்த மூங்கலில் வாழைகளை கட்டியும் விழாமல் செய்திருக்கின்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு வாழையை பொறுத்தவரை எங்களுக்கு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை எங்களுக்கு செலவாகிறது. ஆனால் நேற்று திடீரென்று சூறாவளி காற்று வீசியதால் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பூமியில் 15,000 வாழைக்கு மேல் சேதமாயிருக்கிறது. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். தமிழக அரசு இது பேரிடர் மேலாண்மையிலிருந்து உரிய இழப்பீடு விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, விழுந்த வாழையை பொறுத்தவரை ஒரு வாழை விழுந்தால் காற்றோட்டம் அதிகமாக இருக்குமல்ல, அடுத்த வாழை தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் இன்று 10 வாழை, 20 வாழை, 50 வாழை என்று தொடர்ந்து இந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட அந்த 4-5 ஏக்கரால் பயிர் செய்யப்பட்ட அனைத்து வாழைகளுமே விழக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறதே தவிர, ஒரு வாழை ஓரக்காலில் விழுக ஆரம்பித்தால் மற்ற வாழைகளும் தொடர்ந்து விழ ஆரம்பிக்கும். இதனாலும் விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள். தற்பொழுது அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற பேரிடர் மேலாண்மை நிதி என்பது வாழையை பொறுத்தவரை மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒரு ஹெக்டேருக்கு 17,500 ரூபாய் மட்டும்தான் இழப்பீடாக வழங்குவதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள்.
ஒரு வாழைக்கு 6 ரூபாய் என்ற வீதம்தான் தருவதாக அந்த அரசாணையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 6 ரூபாய் என்பது இன்று நாங்கள் ஒரு பயிர் செய்வதற்கு, ஒரு கண் வாங்கி நடுவதற்கு 20 to 25 ரூபாய் செலவாகிறது. முட்டுவலி செலவு எங்களுக்கு 300 ரூபாய் ஒரு வாழைக்கு ஆகிறது. ஒரு ஆண்டு கால பயிர் 6 ரூபாய் கொடுத்தால் மிக குறைந்த இழப்பீடு. விவசாயிகள் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு உரிய இழப்பீடு ஒரு வாழைக்கு குறைந்தது 500 முதல் 600 வரை பெற்றுத்தர அரசாணையை புதுப்பிக்க, அரசாணை மாற்றியமைக்க நமது மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.